எங்க கோட்டையில நீ வந்து அடிச்ச, நான் உங்க கோட்டையில வந்து உங்களை பொழக்கிறேன் அப்படின்ட்டு பொழந்திருக்காங்க தான் சொல்லணும். டூபே நமக்கு அடிக்கலன்னா நம்ம அந்த 200 பேரியர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, ஒரு சாண்டனர் இருந்தாரு. அந்த நம்பிக்கை வச்சாங்க. சரி, சாண்டனர் ஒண்ணு இருக்காரு. ஷர்துல் தாக்கூர் மேல நம்பிக்கை இருந்தது. இவங்கெல்லாம் வந்து டெஃபினெட்லி பேட்டிங் ஆட முடியும். தோனி இருந்தாரு. அவர் ஒரு செம்ம நியூ பால் போலரா. நீங்க சொல்றீங்க முஸ்தாபிசூர் ரஹ்மான் இல்லாதனால இவர் வந்தாருன்ட்டு, நான் இதுல ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா சிஎஸ்கே முஸ்தாபிசூர் வந்து ஆப்ஷன்ல போனதுக்கு காரணமே பத்திரானாக்கு இன்ஜுரி, அதுக்கு ஒரு பேக்கப் தேவைன்ட்டு தான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வாட்டி பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே ஓட ரிவ்யூ தான். இந்த ரிவ்யூவில் ஜாயின் பண்றதுக்கு கவ் வந்து என்னப்பா வேற மாதிரி யார்ப்பா அது? கோஷி, என்ன கெட்டப் சேஞ்சா? ஆமா, வீக்கெண்ட் ஆனா சிஎஸ்கேக்கு ஏதாவது லக்க மாத்தணும்ல, அதனால நான் போயிட்டு கொஞ்சம் ஒரு கெட்டப் டேய் சேஞ்ச் டேய் பண்ணிட்டு. டேய் டேய் கோஷி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. பட் எஸ், லக்கு மாறி இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 கேம்ல வந்து அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எங்க கோட்டையில நீ வந்து அடிச்ச, நான் உங்க கோட்டையில வந்து உங்களை பொழக்கிறேன் அப்படின்ட்டு பொழந்திருக்காங்க தான் சொல்லணும். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து நீங்க ஆடுங்க அப்படின்ட்டு சாம் கரன் சொல்ல, சிஎஸ்கே பேட்டிங் ஆடி 167 அடிக்க. ஐ திங்க் ரைட் ஆஃப் த பேட் ஒரு பிலோ பார் ஸ்கோர் தான் எல்லாருமே நினைச்சோம்ல, கம்பேர்ட் டு அந்த கண்டிப்பா. கண்டிஷன்ஸ், கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வென்யூஸ் பெங்களூர், தரம்ஷாலா, எங்க ஆல்டிடியூட் ஜாஸ்தியோ அங்கெல்லாம் பால் எக்ஸ்ட்ராவா டிராவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப பிலோ பார் ஸ்கோர் தான் சென்னை அடிச்சது. நானும் நினைச்சேன், பட் ட்ரிமெண்டஸா ஆடி டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. குடோஸ் டு தெம். நம்ம நினைச்ச மாதிரியே ரானே நாங்க மாத்த மாட்டோம் பாப்பு, அவர் தான் வச்சு ஓப்பனிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு மீண்டும் ஒரு முறை ஓபன் பண்ணாங்க. பட் அகைன் ஒர்க் அவுட் ஆகல. ருத்துராஜ் அண்ட் டேரல் மிச்சல் இடையில நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தது. ருத்துராஜ் எட்டனது ஒரு ஒரு நல்ல ஸ்டார்ட். 32 ஆஃப் 21. டேரல் மிச்சில் நம்பி அஜன் நம்பர் 3 அவரோட ஸ்பாட் தான் அப்படின்ட்டு நம்பி கொடுத்தாங்க. 19 பால்ஸ்ல 30 அடிச்சாரு. பட் இன்னைக்கு வந்து ஆப்வியஸ்லி ரவீந்திர ஜடேஜாவோட ப்ரொமோஷன்ல, பட் அவரோட ஓல்ட் ஸ்பாட்டுக்கு போய் ஆடினாரு. அவரோட பெஸ்ட் வந்ததுக்கா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இது வரைக்கும். சூப்பராக ஆடினார். ஐ திங்க் அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் விக்டரியில் அவரோட இன்னிங்ஸ் செம்ம க்ரூஷியலாக இருந்துச்சு. ஸோ ஜடேஜா அந்த ஸ்பாட்டில் தான் ஆடணும், அதுவும் நான் நம்புறேன். பட் இன்னைக்கு ஐ தாட் போன மேட்ச்ல 6 ஓவர்ஸ் 55லேருந்து அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து 9 ஓவர்ஸ்ல செம்ம சோக் பண்ணாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ராகுல் சார் ஸ்டார்ட் பண்ணாரு. ஹர்ப்ரீத் பிராருக்கு அவ்வளோவா இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக அமையலை. பட் இருந்தாலும் ஐ தாட் ராகுல் சார் அந்த சூப்பர்பா ஒரு 2 பிரேக் த்ரூஸ் கொடுத்தாரு. அங்கேருந்து வி வர் ஆல்வேஸ் கேச்சிங் அப் தான். டூபே நமக்கு அடிக்கலன்னா நம்ம அந்த 200 பேரியர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு வழி பார்த்தே ஆகணும். ஏன்னா டூபே மேல செம்ம ப்ரெஷர் இருக்கு அடிக்கிறதுக்கு. இன்னைக்கும் அதே தான் ஆச்சு. ஒரு எடுத்துக்காட்டு மொயின் அலி ஸ்ட்ரகிளிங், பரவாயில்ல, ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன். பட் ஜடேஜா நல்லா ஆடினாரு. ஜடேஜா டெஃபினெட்லி ஐ திங்க் அவரோட ஏ கேம் கொண்டு வந்த நல்ல பார்ட்னர்ஷிப் மோயின் அலி. ஐ மீன் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ராகுல் சார் லாஸ்ட் கேமும் டூபே எடுத்தாரு, இந்த கேமும் டூபே எடுத்தாரு. ஐ திங்க் இஸ் எல்லா கேப்டன்ஸ்க்கும் சொல்றாரு, இங்க பாரு ஸ்பின்னர்ஸ் அவருக்கு ஸ்பின் த்ரெட் இருக்கு, அதை ரீடிஃபைன் பண்ணி நான் வந்து எடுப்பேன். 2 இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால் எடுத்திருக்காரு. ஐ திங்க் இட் கோஸ் ஃபர்ஸ்ட் டு மேட்ச் இவர் எடுத்தாரு, ஹர்ப்ரீத் பிரார் தான் ஹர்ப்ரீத் பார். எடுத்தாரு. ஓகே, ஹர்ப்ரீத் பார். பட் ராகுல் சார் வந்து இன்னைக்கு ருத்ராஜ் எடுத்தாரு ஃபர்ஸ்ட் பால் ருத்ராஜ், டூபேயும் ஃபர்ஸ்ட் பால். சோ அந்த ஒரு தியரியை வந்து நல்லிஃபை பண்ணியிருக்காரு. நோ ஒன் இஸ் இன்வென்சிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம். டூபே வந்து 6 அடிக்கிற பிளேயரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாலே எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் இட் இஸ் கான். ஐ திங்க் ஸ்லோவா பாத்தீங்கன்னா போலர்ஸோட தாக்கம் இந்த ஒரு ஐபிஎல் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் விச் இஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டீம்ஸ் அந்த விதத்துல. அண்ட் ஐ திங்க் ஓவரால் பார்த்தோன்னா டெஃபினெட்லி சாம் கரனும் நல்ல ஒரு போலிங் சேஞ்சஸ் இருக்கட்டும், கேப்டன்சி இஸ் கண்டினியூட் ஃப்ரம் வேர் ஹி லெஃப்ட் ஃப்ரம் சேப்பாக்ல இன்னைக்கு. ஆமா, போலிங் சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு, நல்லா சேஞ்ச் பண்ணாரு. ஹர்ப்ரீத் பிராருக்கு நல்ல டே இல்லாததுனால ஆப்வியஸ்லி சாம் கரன் 4 ஓவர் போட்டாரு. ப்ராபப்ளி நான் ரபாடாவை கொடுத்துருப்பேன் அந்த 4வது ஓவர். சாம் கரன் ஏதோ அவர் நெக்ஸ்ட் இயருக்கு ஆடிஷன் பண்ற மாதிரி எல்லா மேட்சும் பேட்டிங் போலிங் எல்லாம் பண்ணின்னு இருக்காரு கேப்டன்சி கொடுக்கும்போது. பட் ஓகே, 167 எனி டே வி வில் டேக் இட். ஸோ குடோஸ் டு ஹிஸ் கேப்டன்சி அண்ட் bowlers. ஹர்ஷல் பட்டேல் அண்ட் சாஹர் தான் இன்னைக்கு ஸ்டார்ஸ் ஃபார் பஞ்சாப். ஹர்ஷல் பட்டேல் ஐ தாட் போன மேட்ச் ஒரே ஓவர் தான் போட்டாரு. ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி வந்து அந்த மெட்டல் எடுத்து போட்டது ட்ரிமெண்டஸ். ஐ தாட் அந்த டிப்பிங் யார்க்கர்ஸ் 2 விக்கெட் எடுத்தாரு, சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாரு. தோனி வேற ஒரு அப்சல்யூட்லி
அந்த I அந்த think அந்த அந்த ஒரு first bowler to get Dhoni out this season. ஃபைனலி பட் யூ காட் டு சே அந்த ஹர்ஷல் பட்டேல் அந்த ஒரு அவரோட ஸ்டாக் டெலிவரி அந்த ஸ்லோவர் ஒன் டிப் ஆறது தான் விச் வாஸ் மிஸ்ஸிங் லாஸ்ட் சீசன்ல இருந்தே ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு டிப் ஆகல அந்த ஐலைன்ல இருந்து சட்டுன்னு டிப் ஆகும். ஷர்துல் தாக்கூர் அவுட் ஆன விதமும் பாத்தீங்கன்னா அப்படியே ஓடி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹி ஜஸ்ட் கேவ் அவே ஒரு மாதிரி டிஃபீட் ஆயிட்டார் அந்த ஒரு டிப்ல. அண்ட் தோனி ஃபர்ஸ்ட் பாலு பட் அவரும் இன்னைக்கு சூப்பரா போட்டாரு. ஷர்துல் தாக்கூரோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷனும் சொல்லி ஆகணும் கவ். ஏன்னா 17 of 11 பால்ஸ் அந்த டைம்ல குரூஷலா இருந்தது. ஐ திங்க் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு டீசென்ட் ஸ்கோர் போட்டதுக்கு அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தாரு. பட் தட் வாஸ் யூனோ அதுதான் சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஐ திங்க் திஸ் ப்ரூவ்ஸ் த தியரி கப். ஐ திங்க் அந்த டியூ ஃபேக்டர் இஸ் ரியல். ஐ திங்க் டியூ ஃபேக்டர் பிளேஸ் அ பிக் ரோல். இந்த ஒரு மேட்ச்ல டியூ இல்ல, தே ஹேட் அ ஃபைட்டிங் சான்ஸ். இதே சிமிலர் ஸ்கோர் தான் சேப்பாக்லயும் இருந்தது போன மேட்ச். அதே ஸ்கோர் ஐ திங்க் 162 அடிச்சாங்க, ஈஸியா அடிச்சிட்டாங்கல்ல பஞ்சாப். பட் இன்னைக்கு டியூங்கிற ஒரு ஃபேக்டரே இல்ல. போலர்ஸ் ஹேட் அ சான்ஸ் ஆஃப் அ கம் பேக் அண்ட் முடிச்சிட்டாங்க, கிளீனா ராப் பண்ணிட்டாங்கல்ல. 100%. அதுவும் இது வந்து சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போலிங் லைனப்பே கிடையாது. பத்திரானா இல்ல, தீபக் சஹர் இல்ல, ஃபிஸ் ஊருக்கு போயிட்டாரு. ஐ திங்க் இது ஒரு ரெஜுவனேட்டட் ஒரு சர்ப்ரைசிங் 2.0 பாசிட்டிவ் ஃபார் ஆமா சிஎஸ்கே பாசிட்டிவ் bowling 2.0. சிஎஸ்கே. ஏன்னா சிமர்ஜித் வந்து நல்லா போட்டாரு, துஷார் தேஷ்பாண்டே ஒரு சிக்னஸ்க்கு அப்புறமா நல்லா போட்டாரு, கிளீசன் இன்னைக்கு விக்கெட் எடுக்கலனாலும் போன மேட்சும் இந்த மேட்சும் பார்த்த வரைக்கும் ஹி லுக்ஸ் டீசென்ட். இன்னைக்கு நிறைய எட்ஜில் போச்சு. ஐ தாட் ஹி போல்ட் வெல்னு தான் நான் சொல்லுவேன். பட் 100% நீ சொன்ன மாதிரி டியூ இல்லைன்னா டாஸோட இது வந்துட்டு அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆயிடுது. இன்னைக்கும் ரித்துராஜ் டாஸ்ல சொன்னாரு திருப்பியும் தோக்குறேன் அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு டியூ இல்லாததுனால bowlers had a fighting chance and they delivered. அது வந்து Actually, இட் they இஸ் were, தட் மச் மோர். if at all any game அவங்களுக்கு டே கேம் வரும்னா இந்த ஒரு கேமா தான் இருந்திருக்கு. ஏன்னா பிலோ பார் ஸ்கோர், பொட்டி கிரவுண்டு. இஃப் இதே ஒரு டே நைட் கேமா இருந்தா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஒரு டியூ ஃபேக்டர் இன் பிளே வந்திருக்கும். பட் ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி போலர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபீல்ட் டே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 2.0 அப்படிதான் சொல்லணும். ஏன்னா மிச்சல் சாண்டர் கொண்டு வந்தாங்க ஸ்ட்ரெயிட்டாவே அந்த தாக்கம். நம்ம வந்து என்னடா ஒரு ஹை கிளாஸ் போலர், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் போலர் மிச்சல் சாண்டனர், அவரை வந்து இவ்வளவு நாள் வந்து வெளியே வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி அந்த ஒரு இடம் இல்ல காம்பினேஷன்னால. முஸ்தபிசூர் வெளியே போனதுனால இங்க ஓப்பன் அவுட் ஆச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்சே அன்பிலீவபிள் 3 overs 10 runs அவர் 1 wicket. என்ன இட் கோஸ் டு ஷோ அவர் வந்து வேர்ல்ட் கிளாஸ் ட்ரூலின்னு. ஏன்னா உனக்கே தெரியும், ரொம்ப நாளா வந்து வெளியே நீ வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மேட்ச் நீ உள்ள வந்த போது எல்லாருமே ரஸ்டியா இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஒரு மேட்சே ஆடலப்பா. பட் த வே ஹி போல்ட், அந்த ஒரு கண்ட்ரோல் பிரில்லியண்டா இருந்தது பாக்குறதுக்கு. செம ஆம்பால் போட்டாரு ஃபர்ஸ்ட் ஓவரே. அதுலதான் நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். ஐ திங்க் அவர் ஒரு செம்ம நியூ பால் போலரா. நீங்க சொல்றீங்க முஸ்தாபிசூர் ரஹ்மான் இல்லாதனால இவர் வந்தாருன்ட்டு, நான் இதுல ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா சிஎஸ்கே முஸ்தாபிசூர் வந்து ஆப்ஷன்ல போனதுக்கு காரணமே பத்திரானாக்கு இன்ஜுரி, அதுக்கு ஒரு பேக்கப் தேவைன்ட்டு தான். அப்புறமா அப்படியே பிளான் எல்லாம் மாத்தி முஸ்தாபிசூர் நல்லா போடுறாரு, பத்திரானாவும் வந்துட்டாரு சொல்லிட்டு தேவையே இல்லாம ஃபாஸ்ட் போலர்ஸ் வச்சு ஆடினாங்க. ஏன்னா உங்களுக்கு லோக்கல் டேலண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் போலர்ஸே நல்லா இருக்கு. இன்னைக்கு சிமர்ஜித் காமிச்சாரு, முகேஷ் சௌத்ரி லாஸ்ட் டைம் நல்லா தான் பண்ணாரு, ஒரு மேட்ச் அடி வாங்கினாரு. ஓகே, யூ ஹேவ் தீபக் சஹர், துஷார் தேஷ்பாண்டே. ஸோ நான் அந்த கான்செப்ட்ல ஒத்துக்கவே மாட்டேன். இன்னைக்கு தான் ஆக்சுவலி எடுத்துக்காட்டு. நம்ம தீக்ஷானா ஆர் சாண்ட்னர்ல யாராவது ஒருத்தர் ஆடணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் ட்ரிமெண்டஸா பண்ணாரு. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னைக்கு 3 ஓவர் 10 ரன்னுக்கு போட்டிருக்காரு. அந்த 4வது ஓவர் முடிக்கல. அவங்க when they are playing for net run rate வேற இல்ல, லாஸ்ட் 2 விக்கெட் ஒரு 40-50 ரன் பார்ட்னர்ஷிப் போச்சு. ஐ தாட் மிச்சல் சாண்ட்னர் போட்டிருக்கணும் அந்த டைம்ல. ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த பிரார் ஆடிட்டு இருந்தாரு, ஸோ லெஃப்ட் ஹேண்டருக்கு ஈஸியா இருக்கும். அதே கான்செப்ட் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு. ஐயோ மிச்சல் சாண்ட்னர் பா, அதான் 3 ஓவர் 10 ரன்னுக்கு போட்டிருக்காரு அப்படின்னு. அந்த இடத்துல அகைன் ரித்துராஜோட இது இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, நெவர்தலெஸ் இட் இஸ் a வெரி குட் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் கோயிங் அஹெட் ஆப்வியஸ்லி மிச்சல் சாண்ட்னர் ஆட போறாரு இதுக்கப்புறம் எல்லா மேட்சும். ஸோ நல்ல போலிங் யூனிட்டா அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு. நம்ம வந்து ருத்துராஜோட கேப்டன்சி பத்தி பேசணும். இன்ஃபேக்ட் போன மேட்ச் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர் பண்ணாங்க அப்படின்ட்டு சொன்னோம். சமீர் ரிஸ்வியை வந்து எதுக்கு 3 டவுன்லயே ஒரு இம்பாக்ட் சப்ஸ்டியூட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு சிமிலர் சார்ட் ஆஃப்
ஒரே ஒரே ஒரு கட்டம் இருந்தது, ஏர்லி விக்கெட்ஸ் போச்சு, பட் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணலையே, அந்த ஒரு தப்ப பண்ணலையே திருப்பி. இதுதான் அன்னைக்கே நான் சொன்னேன், கேகேஆர்ல அந்த காம்னஸ் மெயின்டைன் பண்றாங்க பிரஷர் சுச்சுவேஷன்ல போது. இன்னைக்கு சிஎஸ்கே ஆக்சுவலி ஆர் நோன் டு டூ தட். கேகேஆர் வெறும் இந்த வருஷம் தான் பண்றாங்க, சிஎஸ்கே காலங்காலமா இதுதான் பண்ணிருக்காங்க. அந்த காம்னஸ் தான் அவங்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே. இன்னைக்கு தே நியூ என்ன பண்ணா பெட்டர் சான்சஸ் ஆஃப் வின்னிங்னு தெரிஞ்சு சூப்பர்பா அந்த இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணாங்க. வெரி ஈஸி, ஏன்னா பேட்டிங்ல பெரிய ஸ்கோரே வரல. அந்த ஷர்துல் தாக்கூரோ இல்ல துஷார் தேஷ்பாண்டேவோ வந்த டைம்ல சும்மா ஒரு 2 ஓவர்ல மேக்ஸிமைஸ் பண்ணலாம்னு சமீர் ரிஸ்வியை யூஸ் பண்ணிருக்கலாம். பட் இன்னைக்கு சூப்பர்பா ஹோல்ட் ஆன் பண்ணி கடைசியில இட் ப்ரூவ் டு பி வெரி க்ரூஷியல். சிமர்ஜித் வந்து சூப்பர்பா போலிங் போட்டு இன்ஃபேக்ட் போலிங் அட்டாக்லயே ஒரு புது டைமென்ஷன் வர அளவுக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ட்ரிமெண்டஸ். நினைச்சு பாரு, இன்னைக்கு திருப்பியும் அதே தப்பு பண்ணியிருந்தா சிமர்ஜித் ஆடி இருக்கவே மாட்டாரு, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ அந்த விதத்துல கரெக்டான ஒரு டிசிஷன். நீ சொன்ன மாதிரி காமா இருந்தாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, ஒரு சாண்டனர் இருந்தாரு, அந்த நம்பிக்கை வச்சாங்க. சரி, சாண்டனர் ஒண்ணு இருக்காரு, ஷர்துல் தாக்கூர் மேல நம்பிக்கை இருந்தது, இவங்க எல்லாம் வந்து டெஃபினெட்லி பேட்டிங் ஆட முடியும், தோனி இருந்தாரு. சோ அந்த விதத்துல நீ சொன்ன மாதிரி ஐ திங்க் தே ஹவ் அந்த ஒரு லேர்னிங் நடந்திருக்கு. ருத்துராஜ் வந்து லேர்ன் பண்ணியிருக்காரு, டீம் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்ளி தேவ் ரியலைஸ். சோ டெஃபினெட்லி ஐ திங்க் நல்ல டீம்ஸ்லாம் இதான் பண்ணுவாங்க, டக்குன்னு they will recognize the mistake and டக்குன்னு they will move on. இல்ல 100%. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி 2020ல டு ஐடென்டிஃபை வாட் இஸ் த பிகர் ப்ராபபிலிட்டி. ஆப்வியஸ்லி இன்னைக்கு ரிஸ்வி ஆட வச்சிருந்தா நோபடி குட் ஹவ் கொஸ்டின்ட் இட். அது ஒரு நல்ல மூவா தான் இருந்திருக்கும், ஏன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது சிமர்ஜித் வந்து இதை பண்ணிருக்கலாம். எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, போலிங்ல இது வீக்னஸ் அது வீக்னஸ் தான் சொல்லியிருப்பாங்க, இந்த பாயிண்டே வந்திருக்காது. ஸோ இட் இஸ் வெரி குட் தட் தே பேலன்ஸ்ட் அவுட் தி ஆப்ஷன்ஸ் அண்ட் சோஸ் த பெட்டர் ஆப்ஷன். ஒரு பத்திரானா வந்து மெயின் ஸ்டே அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு சிமர்ஜித் has stepped up. செம குயிக்கா போட்டாரு. ஐ திங்க் 140 கிளாக் பண்ணார். நிறைய வாட்டி பார்த்தோன்னா அந்த ஒரு பேக் ஆஃப் லென்த் நிறைய பிளேயர்ஸ் புல் அடிக்க போய் பட்டுன்னு வந்து அடிச்சது. ஸோ இட் கோஸ் டு ஷோ தட் இஸ் வெரி ஸ்கிட்டி அண்ட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கு. நெயில் பண்ணாரு. மெயின் விக்கெட் எடுத்தார். அதான் அசுதோஷா சஷாங்கோட விக்கெட் எடுத்தாரு. ஐ மீன் இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா சஷாங்க் சிங் வந்து சாண்டனர் தானே எடுத்தாரு. ஓ சாரி யார் சிமர்ஜித் வந்து ஜிதேஷ் சர்மா கரெக்ட். ஜிதேஷ் சர்மாக்கு வந்து அந்த ஒரு ரைசிங் பால் சிக்குன்னு வாங்கிட்டு போச்சு. கோஸ் டு ஷோ அவரால் ஒரு பேக் ஆஃப். ஆமா, புல் அடிக்க டைமே இல்லாம ஹர்ஷல் பட்டேல், நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். நல்ல ஸ்பீடு, ஹார்ட் லெங்ஸ் போட்டாரு. ஐ திங்க் ஒரு கன்சர்னா இருந்தது போலிங் பொறுத்த வரைக்கும் அண்ட் பேட்டிங்கும். ஒரு தேவரின் இந்த மேட்ச் முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி ஐயோ என்னடா எஸ்ஆர்எச் வேற வின் பண்ணிட்டாங்களா, ஐயோ நம்மளுக்கு என்னடா இது, சிஎஸ்கேக்கு வந்து ஒரு வேலை தப்பா போகுமா, குவாலிஃபை ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது ஐ திங்க் இட் வாஸ் a கலெக்டிவ் எஃபர்ட், நல்ல ஒரு டீம் எஃபர்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிலோ பார் ஸ்கோரை நீ வந்து டிஃபெண்ட் பண்ணும் போது இட் கிவ்ஸ் மோர் கான்ஃபிடன்ஸ். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படியே வரும். நீ சொன்ன மாதிரி இந்த போலிங் யூனிட்லயே இப்போ ஒரு எனர்ஜி இருக்கு, நல்ல ஒரு எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் வெரைட்டி இருக்கு. மிச்சல் சாண்டனர் உள்ள வந்திருக்காரு, ஜடேஜா இருக்காரு, மொயின் அலி கேன் போல். You have enough fast bowlers. I mean, obviously, more challenging conditions against a quality opponent. Obviously, we have to wait and see. But இல்ல, இனிமேட்டு வெறும் ராஜஸ்தான் மட்டும்தான் குவாலிட்டி ஆப்போனன்ட், பாக்கி எல்லாம் குஜராத், ஆர்சிபி தான். கரெக்ட். ஐ திங்க் 12 பாயிண்ட்ஸ்ல போயிட்டாங்க. ஸ்டில் 3 கேம்ஸ் டு கோ. 1 ஹோம்ல 2 அவே. ஒன்னு வந்து ஜிடி அகேன்ஸ்டா அவேல ஆட போறாங்க. ஜிடி வந்து ஐ திங்க் தே ஆர் டவுன் அண்ட் அவுட். ஐ திங்க் அவங்களோட ஜேர்னி மோர் ஆர் லெஸ் முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு வந்து ஆர்ஆர் ஸ்ட்ராங் மேட்ச், தட் இஸ் கோயிங் டு பி ஹோம். அண்ட் ஆர்சிபி நேத்தி இன்னொரு வின்னு, கவ் ஆன் த ரைஸ். ஸ்டில் மேத்தமேட்டிக்கலி ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல, அவங்க ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கணும்னா 10 மேட்சை வந்து முன்னாடி ஐபிஎல் முன்னாடி ஆடி இல்ல, இதுதான் எங்களோட பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்ட்டு அதை எத்தனை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்திருக்கணும். 10 மேட்ச் ஆகுது அவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி கரெக்டா எடுத்துன்னு வரதுக்கு. ஏன்பா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதை சொல்லின்னு இருக்காங்க எல்லாருமே. பட் ஓகே, பட் ஐ ஃபீல் ஆர்சிபிக்கு வந்து ஒன்ஸ் த ப்ரெஷர் இஸ் அவுட், தேர் டிஃப்ரெண்ட் டீம். அந்த வின் பண்ற ப்ரெஷர் இருக்கும்போது அது ஃபாஃபோட இன்டர்வியூஸ்ல இருந்து அவங்க த வே தே பிளே தேர் கிரிக்கெட்லயே நல்லா தெரியுது. So it is going to be a challenge சென்னைக்கு. It's not going to be easy, but அதுக்கு முன்னாடி 2 வின் பண்ணிட்டா இன்னும் much better for CSK. So இந்த மேட்சோட பஞ்சாபோட ஹோப்ஸ்
டன்னா அவுட். அவுட்ல. எஸ். ஓகே ஓகே. பஞ்சாப். ஆமா 8 பாயிண்ட்ல இருக்காங்க. டப்புன்னு 8வது பொசிஷன் போயிட்டாங்க. ஆர்சிபி 7வது வந்துட்டாங்க. அண்ட் சிஎஸ்கே 3வது பொசிஷன் போயிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் சிஎஸ்கே கொஞ்சம் வில் பி லிட்டில் கம்ஃபர்டபுள். ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் இன்னும் 1 வின் ஆர் மேக்ஸிமம் 2 வின்ஸ். ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாலே ஒரு கால் எடுத்து வச்சிருவாங்க பிளே ஆஃப்ஸ்ல. இல்ல 8 வின் தேவைன்னு நினைக்கிறேன் ஐயோ. ஏன்னா அப்படியா? ஒரு டீம் ஃபிளைங். ஸோ ஒரு டீம் ஃபிளைங்னால அந்த செகண்ட் தேர்ட் மேபி இன்னைக்கு கேகேஆர் இப்போ ஆடிட்டு இருக்காங்க. அதுல தோத்தாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேபிள். சிஎஸ்கேக்கு இன்னும் கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம். பட் வாட் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, எல்எஸ்ஜியும் எஸ்ஆர்ஹெச்சும் ஹெட் டு ஹெட் ஆடணும். ஸோ அதுல கண்டிப்பா டிராப் பண்ண போறாங்க யாரும் பாயிண்ட்ஸ். கரெக்ட். ஸோ அந்த விதத்துல நீ சொன்ன மாதிரி 2 வின் ஷுட் பி ஃபைன். பட் ஏர்லியர் இட் கம்ஸ் பெட்டர். யூ கேனாட் டேக் இட் டு த லாஸ்ட் கேம். அதுதான் நான் நம்புறேன். ஐ மீன் சாய்ஸ் இருந்தா அந்த மாதிரி முடிச்சிடணும். பட் சாய்ஸே இல்லைன்னா கடைசி மேட்ச் போய் தரம்சாலால தோனி அடிச்சா மாதிரி அப்படி அடிச்சுதான் வரணும். கரெக்ட். ஓகே. ஆக மொத்தத்துல ஐ திங்க் நல்ல ஒரு வின் ஃபார் சிஎஸ்கே. நிறைய கேள்விகள் இருந்தது. பட் ஸ்டில் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் குட் வின் ஃபார் சிஎஸ்கே. சிஎஸ்கே ஃபேன்ஸ் டெஃபினெட்லி ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. நல்ல ஒரு விக்டரி. ஸோ அந்த விதத்துல இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் கவ். I think it was a good game. So we'll wrap up this video with that. Okay? சரி கவ். இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறோம் மக்களே. This is Cow and Yomi signing off the field. We'll see you guys in my next video. Until then, bye-bye.